ஆனந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 5/7/2025 ஆனி மாதம் 21ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்கார். குடும்பத்தில் தேவையான விஷயத்தை மனமிட்டு பேசுவதும், வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடந்தாலும், குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, நீண்ட நாள் மன கஷ்டங்கள் தீர்த்து சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். குடும்பத்தில் மட்டும் தேவையற்றவர்களுடைய நுழையீடை தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். வார்த்தைகள் சிறிது கவனம். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அனுகூலங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். இடமாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்வது அனுகூலத்தை ஏற்படுத்தும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தும். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் மருந்து மாத்திரைகளை தவற விடுவது சிக்கலாகிவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். குடும்பத்தில் இரத்தபந்த உறவுகள், உறவினர்கள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய கடகராசிக்காரர்கள் ஜெயத்தை ஏற்படுத்தும். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் அதற்காக கோபப்படுவதோ ஆவேசப்படுவதோ கூடவே கூடாது. தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தைரியத்துடன் பழைய விஷயங்கள் பேசி தீர்த்து கொள்வதும், யாரிடத்தில் பகைமை இருந்தாலும் அதை வளரவிட்டு உங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாமல் இருப்பதும் நன்மையான சூழ்நிலை ஏற்படும். எல்லாம் எனக்கு தெரியும் என்று எந்த விதத்திலும் இருக்கக்கூடிய சிம்மத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் மனக்குறைகள் 24 வயதை கடந்த சிம்மராசிக்காரர்களுக்கு திடீரென்று ஏற்பட்டுவிடும். கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு அதீத கவனம், அதீத தேவையற்ற கோபதாபமெல்லாம் ஏற்படும். வெளியிடமோ, உத்தியோகமோ, தொழிலோ, வியாபாரமோ, படிப்போ பிரச்சனை காட்டவில்லை. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கோபதாபம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பெரிய கஷ்டத்தையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தைரியமாக முன்னோக்கி செல்வதும், புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்துவதும், உறவு முறையில் கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்துவதும், எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவதும், சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி, பணம், அசைய பொருள் சேர்க்கை, ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, தொழில் ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடிய அமைப்பு, சுபவிரிய பிராப்தம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய தர்க்கம்
பெரிய சிக்கலையோ பெரிய கஷ்டத்தையோ ஏற்படுத்தும். பிள்ளைகள் விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். கண்டிப்பாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலமும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். உறவு முறையில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. அசையாமசிய பொருள் சேர்க்கை ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் மாற்றம் நிச்சயம் உண்டு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். புதிய அறிமுகத்தில் கோபதாபம் வேண்டாம். பழக்க வழக்கத்தில் சிறிது கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம். சுபகாரிய விஷயம் ஏற்றம். அசையாமசிய பொருள் சேர்க்கை ஆனந்தம். பழைய பிரச்சனைகளை சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வது புத்திசாலித்தனம். மன அழுத்தத்திற்கு மட்டும் ஆட்படாமல் இருப்பதும் உறவு முறையில் கோபதாபப்படாமல் இருப்பதும் நன்மையும் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உறவு முறையில் சிறிய கோபதாபம் பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. வாகனத்தில் வித்தைகள் வேண்டாமே. கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்து விடுவோம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.